வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கி ரோஸ். ஆக்சுவலி நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வேலண்டைன்ஸ் வீக்கை நம்ம பிடிஎஸோட செலிப்ரேட் பண்ணலாம், ஓகேவா? இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் வீக் ஸ்பெஷலாக ஒரு எஃப்எஃப் பார்க்கலாமா? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த வேலண்டைன்ஸ் வீக் எஃப்எஃப் முடிய வரைக்கும் வேறு எந்த ஒன் ஷாட்டும் எஃப்எஃப்பும் வராது. ஃபெப் 14 வரைக்குமே இந்த வேலண்டைன்ஸ் வீக் எஃப்எஃப் மட்டும்தான் ஓடும். ஈவன் எடிட்ஸ் கூட வராது. எடிட் வந்தால் கூட இந்த எஃப்எஃப் ரிலேட்டடாக தான் வரும், ஓகேவா? இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சிங்கிளாக இருக்க ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலண்டைன்ஸ் வீக்கு நமக்கு போரிங்காக போகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம இந்த வேலண்டைன்ஸ் வீக்கை நம்மளோட பாய்ஸோட செலிப்ரேட் பண்ணலாம் வித் பங்டன் ட்ரீம் டைரிஸ். வாங்க சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்களில் போகலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபால்ஸ் கிட்ட தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் சென்டரில் வயன். வாட் யூ வாண்ட்ரா? ஏ என்ன இங்கிலீஷில் புளிப்பு காட்டுற? இங்கே பாரு, என்னாலாம் உன்னை விட்டு போக முடியாது. உன் அம்மா என்ன சொல்லி அனுப்புனாங்க? என் பொண்ணை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. நான் பாட்டுக்கு உன்னை தனியாக விட்டு போயிட்டா, உன்னை யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? ஐயோ மச்சான், உனக்கு ரொம்ப தான் அக்கறைன்னு எனக்கு தெரியுது. பட் இப்போ நாங்கள் 2 பேரும் அவுட்டிங் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க மச்சான், உனக்கு புரியுதா புரியலையா? நீ அவுட்டிங் வந்திருக்க. நீ ஒரு பொண்ணோட வந்திருந்தா நான் பயந்துக்க மாட்டேன். ஆனால் நீ ஒரு பையனோட அவுட்டிங் வந்திருக்க. அவன் ஒன்று ஏதாவது பண்ணிட்டா, ஸோ நான் உன்னோட சேஃப்டிக்கு தான்டா அவனோட இருக்கேன். ஸோ மச்சான், நான் ஒரு பொண்ணோட வந்தால் அதுக்கு பேரே வேறடா. அவன் என் பாய் ஃப்ரெண்டு. நான் அவன் கூட தான் வந்தேன், வேறு எவனோடய வரல. பாய் ஃப்ரெண்டு அவனும் ஹஸ்பண்ட் இல்லைல்ல, அவ்வளோ ரைட்ஸ்லாம் இல்லை. நான் கூட தான் இருப்பேன். மச்சான் புரிஞ்சுக்கூடா ப்ளீஸ். மாட்டேன் சிஸ்டர். சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் அவுட்டிங் வந்திருக்கோம் சிஸ்டர். நீங்கள் ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ணுறீங்க எங்கள் டேவை? நான் ஸ்பாயில் பண்ணுறேன்னா இந்த நேந்திர பழ சிப்ஸு இதெல்லாம் என்கிட்ட வேகாது. நீ கிளம்பு. என் ஃப்ரெண்டு என்ன நினச்ச நீ? இப்படி பசங்களோட தனியாக ஊர் சுற்றுவான்னு நினச்சியா? நான் இருக்கேன், அவள் ஃப்ரெண்டு. அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். வயன் சொல்லு மச்சான், நீ கிளம்புறியா இல்லை நாங்கள் கிளம்பவா? ஏய் வாட்ரா, நான் உன் ஃப்ரெண்டுடா. மச்சான் நீ என் ஃப்ரெண்டு, அது வேற. அவன் என்னோட ஆள். கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறோம். நீ அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க. உனக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு புரியல. பட் வாட் எவர், உனக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, இப்போ நீ கிளம்பு. அப்படி இல்லைன்னா நாங்கள் கிளம்புறோம். ஏய் என்ன? ஏய் கிளம்புறியா நாங்கள் கிளம்பவா? என்ன மச்சான் இப்படி பேசுகிற? இப்படி பேசுகிறேன்னா எனக்கு தெரியாதா? என் மேலே இருக்க அக்கறை இல்லையா? நீ இங்கே உட்காந்துட்ருக்க. உனக்கு வயிற்றுச்சல். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், உனக்கு இல்லை. அந்த வயிற்றுச்சலை தான் நீ பொங்கிட்டு இருக்க. ஐ நோடா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீ ஹர்ட் ஆகுறதையும் நான் பார்த்துட்டு இருந்தா என்னோட லைஃப் என்ன ஆகுறது? நாங்கள் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கோம். எங்கள் 2 பேருக்கும் தனியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். நீ அதை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்க. கேவலமாக பொய்யான ரீசன் சொல்லி அதை சமாளிச்சுட்டும் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு நான் ஆள் இல்லை. நீ கிளம்புறியா நாங்கள் கிளம்புவா? நீங்கள் பிளிங்க் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டவே பார்த்துட்ருக்கீங்க. சும்மா இந்த ஆக்டிங்கெல்லாம் வேணாம். நீ கிளம்புறியா நாங்கள் கிளம்பவா? நான் போக மாட்டேன். சரி அப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஹேண்ட் பிடிச்சி அவள் கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் அவளவே பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. அவள் திரும்பி உங்ககிட்ட நடந்து வரா. உங்கள் ஃபேஸில் சின்ன ஸ்மைல் அப்பியர் ஆகுது. இந்த அப்படி ஐ நோ உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு. பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு தான் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருந்தியா? அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. என் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி கேட்க கஷ்டப்பட்டியோ என்ன? பரவாயில்ல, வாட் எவர். இந்தா 500 ரூபா வச்சுக்கோ. 180 ரூபா பஸ் காசு. நல்லா ஏதாவது சாப்பிட்டு ரூமுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறா. பட் அவளோட வேர்ட்ஸ் உங்களை நிஜமாலுமே ஹர்ட் ஆகிருக்கு. நீங்கள் அப்படியே அதே இடத்துல உட்காந்துக்கிறீங்க. உங்கள் கையில் இருந்த அந்த 500 ருபீஸ் பறந்து போய் தண்ணிக்குள்ளே விழுகுது. போ, எல்லாமே போ. காசும் போச்சு, ஃப்ரெண்டும் போச்சு, லவ்வும் செட் ஆகல, ஃபேமிலி விட்டும் வெளியே இப்படி தனியாக தவிச்சிட்ருக்கேன். என் விதி, என் நேரம். இந்த மாதிரிலாம் யாருக்காவது நடக்குமா? எனக்கு மட்டும்தான் நடக்கும். நான் மட்டும்தான் இவ்வளோ அன்லக்கி. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்?
எனக்கு மட்டும் ஏன் இது எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது? ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் இருக்கா எனக்கு? ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்கேனா? இல்லை. லவ் செட்டே ஆகலை. ஃப்ரெண்டு, காசு, சி, என் வாழ்க்கையில் என்ன ஹாப்பினஸ் இருக்குது? நான் எதை நினச்சி சந்தோஷப்பட? எல்லாமே இந்த மாதிரி தானே இருக்குது. கையில் கிடச்சும் எல்லாமே என்னை விட்டு போயிட்டே இருக்கு. அப்போது ஒரு வாய்ஸ், யாரு யார் இது? நான் தானா? யாரு? நான் தான் ஓயன். யார் நீங்கள்? எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மொத்த தேடுறீங்க. நான் தான் ஓயன், இங்கே தான் இருக்கேன். முன்னாடி பாரு. உங்கள் முன்னாடி தண்ணி தான் இருக்கு. நீங்கள் அதுக்கிட்ட போய் எட்டி பார்க்குறீங்க. யாராவது உள்நீச்சல் போடுறீங்களா என்ன? ஹலோ, வெளியே வாங்க. ஹாய், யாருது? அப்போ அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏஞ்சல் வெளியே வருது. அம்மா, பூதம். ஓயன், பயப்படாத, நான் பூதம் இல்லை, நான் ஏஞ்சல். ஏஞ்சலா? இப்போ நீ என்கிட்ட ஏதாவது வரம் கொடுக்க வந்திருக்கியா? அப்படி இமேஜின் பண்ணிக்காத ஓயன். நான் உனக்கு வரம்லாம் கொடுக்க வரல. நான் ஜஸ்ட் சும்மா என்னோட டேவை என்ஜாய் பண்ணிருந்தேன். அண்ட் தென் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. எனக்கு அவளோட புலம்பல் கேட்க சிரிப்பாக வந்துச்சு. வரும். என் புலம்பெல்லாம் கேட்டால் சிரிப்பு மயிர் தான் வரும். இல்லை, நீ எதுக்காக புலம்புற? உன் லைஃப்பில் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குன்னா? பின்ன இல்லையா? எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டது யார் ஓயன்? புரியல. நான் உன்கிட்ட 3 கொஷின் கேட்குறேன். நான் உன்கிட்ட 3 கொஷின் கேட்கவா ஓயன்? கேளு. எல்லா ஏஞ்சலும் முன்னாடி வந்தால் 3 வரம் தரேன்னு சொல்லும். இது மட்டும்தான் 3 கொஷின் கேட்குறேன்னு சொல்லுது. சரி, இங்கே பாரு, என்ன பாரு. நீங்களும் அந்த ஏஞ்சலை பார்க்குறீங்க. இந்த 3 கொஷினுக்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா, சீரியஸாக சொல்கிறேன், நான் உனக்கு ஒரு வரம் தரேன். அப்படியா? சரி கேளு. எவ்வளோ ஒரு ஆர்வம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின். உனக்கு ஃபேமிலி லைஃப் செட் ஆகலைன்னு நினைக்கிறல்ல? உன் ஃபேமிலி விட்டு தனியாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறல்ல? சரி சொல்லு, யார் வீட்டை விட்டு வெளியே வந்தது? அவங்க தான் உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினாங்களா என்ன? இல்லை. அப்புறம் நீ ஏன் வந்து தனியாக இருக்க? நான் இண்டிபெண்ட்டாக ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டேன். தட்ஸ் வை நான் இப்படி தனியாக வந்திருக்கேன். ஓகே, அப்போது ப்ராப்ளம் உன் ஃபேமிலியில் இல்லை. அப்புறம் வேறு என்ன சொன்னேன்? உன் ஃப்ரெண்டு. ஆக்சுவலி இன்னைக்கு நீயும் உன் ஃப்ரெண்டும் வெளியே வரதா இருந்துச்சு இல்லை? ஆமாம், அவள் பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கட்டும்னு நான் கிளம்புறேன்னு முன்னாடியே கிளம்பியிருக்கணும். அப்படி கிளம்பியிருந்தா உனக்கு இந்த அசிங்கமாக இருக்குமா? அப்போ தப்பு உன் மேலேயா உன் ஃப்ரெண்டு மேலேயா? ஏன் மேலே? அப்புறம் இந்த லவ் இல்லை அப்படிலாம் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? உண்மையாலுமே எனக்கு லவ் இல்லை. அதுதான் ஏன் உனக்கு லவ் இல்லை. ரீசன் யாரு? நீ தாண்டி. எப்போல்லாம் நான் ஒரு நல்ல பையனை அனுப்புகிறேனோ அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் உனக்கு ஏதாவது நல்ல பையனை அனுப்புனா நீ என்ன பண்ணுவ? ஹாய் ஓயன், வாட்ஸ் யுவர் நேம்? போடா பொறுக்கி பயல. தேவை மயிரலாம் எதுக்குடா என் பேர் கேட்குற? நான் யாருடா உனக்கு? பொறுக்கி பயல. அது சும்மா எல்லார்கிட்டேயும் பேர் சொல்லிட முடியுமா என்ன? நான் சும்மா எல்லார்கிட்டேயும் பேர் சொல்லலை. நான் உனக்கு டெஸ்டினையாக ஒருத்தர் டிசைட் பண்ணி நான் உனக்கு அனுப்பி வைப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணுவ? அவங்கள அவாய்ட் பண்ணிடுவேன். உன் டெஸ்டினையிலேயே இல்லாத ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கெஞ்சிட்டு உட்காந்துட்ருப்ப. இதுதான் நீ பண்ணுற தப்பு. ஸோ ப்ராப்ளம்ஸ் எதுவும் நானும் கொடுக்கல, உனக்கு மற்றவங்களாலையும் இல்லை. நீ தான் க்ரியேட் பண்ணிக்கிற. புரியுதா? புரியுது. தேங்க்ஸ் ஃபார் த அட்வைஸ். இப்போ வரத்தை கொடு. அப்போது இப்போ நான் சொன்ன எதுவுமே உனக்கு புரியல. உனக்கு தேவை அந்த வரம் தான் இல்லை? ஆமாம். இந்த அட்வைஸை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? வரம் கிடச்சா கூட ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ நான் உனக்கு வரம் தரேன். பட் இந்த வரம் உனக்கு சாபமாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏய், என்ன இப்படிலாம் சொல்கிற? அப்படிலாம் வர வேண்டாம், நல்ல வரமாக வேணும். நல்ல வரம் தான் ஒயன். கடவுள் எல்லாருக்கும் 7 ஜென்மம் தருவார். நான் உனக்கு 7 சான்ஸ் தரேன். முடிஞ்சா காப்பாற்றிக்கோ, பொழைச்சிக்கோ. உங்கள் கையில் 7 ரிங்ஸ் அப்பியர் ஆகுது. இந்த ஒவ்வொரு ரிங்கும் ஒவ்வொரு சான்ஸ். ஆனால் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கணும்னா அதுக்கு சாவி வேணும்.
இந்த வரத்தை திறக்கவும் உனக்கு ஒரு சாவி தேவைப்படும். சாவியா? அது நான் எங்க போய் தேடுறது? நீ தேட வேண்டாம், அது உனக்குள்ளதான் இருக்கு. எனக்குள்ளியா? எனக்குள்ள எங்க இருக்கு? சோ வயன், இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. நான் உனக்கு 3 ரூல்ஸ் சொல்றேன். 3 ரூல்ஸ். இது நீ கரெக்டா ஃபாலோ பண்ணனா அந்த 7 வரங்களும் நான் கொடுத்த வரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வரத்தை காப்பாத்திக்கிறதும் சாபத்துல விடுறதும் உன் கையில தான் இருக்கு. ரூல்ஸ் ரொம்ப கஷ்டமா சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரூல்ஸ் ஃபாலோ பண்றது பிடிக்காது. அந்த ஏஞ்சலும் உங்களை பார்த்து முறைக்குது. சும்மாதான். ரூல்ஸை சொல்லு. ஃபர்ஸ்ட், கப்பிள்ஸை பார்த்து வயிறறியக்கூடாது, அது கஷ்டம். செகண்ட், அவங்கள சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. மூணாவது, கப்பிள்ஸை பார்த்து நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படிலாம் சாபம் கொடுக்கக்கூடாது. முடிஞ்சா அவங்க சேரணும்னு ப்ரே பண்ணிக்கோ. இந்த 3 ரூல்ஸ் நீ கரெக்டா ஃபாலோ பண்ண அப்படின்னா இந்த 7 ரிங்ஸும் உனக்கு வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சலும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. நீங்க இப்ப உங்க வீட்டுல தான் இருக்கீங்க. பெட்ஷீட்டை தலையில போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்க ரூம்குள்ள வரா. ஒயன், ஐம் சாரிடி, அந்த இடத்துல நான் உன்னை ஏதாவது பேசாம இருந்திருந்தேன்னா அவன் உன்னை ஏதாவது பேசியிருப்பான். நான் உன்னை பேசுறது வேற, அவன் உன்னை பேசுறது வேற. அவன் உன்னை பேசக்கூடாதுன்னு தான் நான் பேசினேன், புரியுதா? என்ன கட்டுற? அது நான் இன்னைக்கு ஒருத்தவங்கள பார்த்தேன். யாரு? ஒரு ஒயிட் கலர் கவுன் போட்டு கையில ஸ்டார் போட்டு குச்சி வச்சு, அப்புறம் அழகா, என்னை விட இல்லை ஆனால் அழகா, அப்படி ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசினாளா? ஏதாவது நாடகத்தில் நடிக்கிற பொண்ணா? ஆஹா, ஏஞ்சல்னு சொன்னான். ஏஞ்சலா? ஏண்டி ஜோக் பண்ற? நிஜமா அவ அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து பறந்து வந்தா. வருவா அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து காத்துல மறந்துகிட்டே வருவா. நிஜமா தாண்டி தண்ணிக்குள்ள இருந்து காத்துல மறந்துட்டே வந்தா. ஐ நோ நீ இப்போ வந்து கடுப்புல இருக்க, ஸோ மூட் ஸ்விங்ல ஏதோ பேசிட்டு இருக்க. நோ ப்ராப்ளம், நீ போய் தூங்கு. நான் சீரியஸா சொல்றேன்டி. போடி வேலையை பார்த்துட்டேன். நம்ம எழுந்து போறான். ஐயோ, இப்படி இருக்கவளுக்கெல்லாம் லவ் செட் ஆகுது, எனக்கு என்ன குறைச்சல்? ஐயோ ஐயோ, ஏஞ்சல் ஏஞ்சல் ஏஞ்சல், இல்லை 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 இல்லை, சும்மா விளையாட்டுக்கு தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். எங்கேயாச்சும் இருக்கியா? இல்லை இல்லை, நான் அப்பெல்லாம் எதுவும் சொல்ல, சீக்கிரம் வேலை செய்வே. அந்த ஏஞ்சலும் உங்கள் ரூமில் தான் இருக்கு, பட் மறைஞ்சு. அச்சோ, இதை எப்படா கடவுளே நான் திருத்த போகிறேன். 1 மந்த் அப்படிதான் கிராஸ் ஆகியிருக்கும். உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. யாராவது கப்பல் கிராஸ் ஆனாலே இதுங்கெல்லாம். ஐயோ இல்லை 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 இல்லை, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. சும்மா விளையாட்டுக்கு. இதே மாதிரி தான் அந்த 1 மந்த்தும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு Feb 7, இன்னைக்கு நைட் நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. இப்போ அந்த ஏஞ்சல் இன்னொரு ஏஞ்சல் கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அவ்வளோதான் ஏஞ்சல், இன்னும் 7 days தான். அவளால திருத்த முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே நான் சொதப்பிட்டேன். காட் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டமான ஒரு டெஸ்ட்டை வச்சாரு? வேற யாரையாச்சும் திருத்த சொல்லியிருக்கலாம்ல. இவ என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்துறா தெரியுமா? நான் வேணும்னே இவ திருந்துவா, இவ மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா லவ் பண்ற ட்ரூ லவர்ஸ்லாம் இவ கண்ணு முன்னாடி காமிச்சா இவ என்ன தெரியுமா சொல்றா? கிரிஞ்சு அப்படி சொல்றா. அப்படி இல்லை, இவ ஃப்ரெண்ட்ஸை வச்சு இவளுக்கு லவ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணா. பூமர் பண்ணாதீங்கடி, இவளை வச்சு நான் என்னடி பண்ணுவேன்? இவளுக்குலாம் ஃபீலிங்ஸே வராதுடி. இவ சும்மா மற்றவங்கள பார்த்து வயிறதுக்கு மட்டும்தாண்டி லாய்க்கு. இவளுக்கெல்லாம் லவ் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. அந்த 7 ரிங்ஸை கொடுத்தியா? கொடுத்தேன். இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் அந்த 7 ரிங் வேலை செய்யும்னு சொன்னேன். ஆனா அவ எங்க ஃபாலோ பண்றா? எல்லா தப்பும் பண்ணிட்டு இல்லை நான் பண்ணல சும்மா விளையாட்டுக்கு சொல்லி சமாளிக்கிறா. இப்போ நான் என்னடி பண்றது? லாஸ்ட் அண்ட் ஃபைனல், அவளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஒரு சான்ஸா? 1000 சான்ஸ் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலெல்லாம் முடியாது. நான் காட் கிட்ட சொல்லி, காட் எனக்கு வேற ஏதாவது ப்ராஜெக்ட் சஜஸ்ட் பண்ணுங்க, இது மட்டும் எனக்கு வேண்டாம் சொல்ல போறேன். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. அவ லவ்க்காக பண்ணலைன்னாலும்
அவள் ஃப்ரெண்டுக்காக ஏதாவது பண்ணுவா. ஒரே ஒரு சான்ஸ். இந்த 7 ரிங்ஸ், இந்த 7 ரிங்ஸோட பவர் எப்போ போக போகுது? இந்த 7 ரிங்ஸ் பவர் எவ்வளோ நாள் இருக்கும்? ஒவ்வொரு ரிங்கும் வேலண்டைன்ஸ் டேவோட ஒவ்வொரு நாள் அன்னைக்கு டிஸப்பியர் ஆகிடும். புரியல? தட்ஸ் மீன் அதில் இருக்க ரெட் கலர் ரிங் நாளைக்கு, அதாவது ரோஸ் டே அன்னைக்கு டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரிங்கோட பவர் வேலை செய்யாது. ப்ராமிஸ் டேக்கு ஒரு ரிங், சாக்லேட் டேக்கு ஒரு ரிங், அந்த மாதிரி 7 டேஸ்க்கு 7 ரிங்ஸ் டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் வீக்லேருந்து அவளே நினச்சா கூட அவளுக்கு ஃபீலிங்ஸ் வராது, லவ் செட்டே ஆகாது. இதுதான் நான் அவளுக்கு கொடுத்த வரம். நான் இதை தான் அவகிட்ட சொன்னேன், உன்னோட வரத்தை நீயே சாபமாக மாற்றிக்காதன்னு. போகிற போக்க பார்த்தா அவளுக்கு இது சாபமாக தான் முடியும்னு நினைக்கிறேன். இரு நம்ம பொறுமையாக அவளை ஹேண்டில் பண்ணலாம். பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாமா? நாளையிலேருந்து ஒவ்வொரு ரிங்காக டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், போச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை நான் சொதப்பிட்டேன். நான் போய் காட் கால்லேயே விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் போக போகிறான். அப்போ இன்னொரு ஏஞ்சல் அவள் ஹேண்ட்ஸை பிடிச்சி நிறுத்துறா. இங்கே பாரு, இந்த 3 ரூல்ஸையும் கட் பண்ணிடு. பிகாஸ் அவளால் முடியாத ஒரு விஷயம் அது. அவளுக்கு லவ்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரியவை, அதுக்கப்புறம் அவள் இதெல்லாம் பண்ணாமல் இருப்பா அப்படிதாங்கிற. ஸோ இந்த 7 டேஸ்க்கு இந்த 7 ரிங்ஸ் வேலை செய்யணும். அன்னைக்கு நைட் என்ன ரிங் டிஸப்பியர் ஆக போகுதோ அந்த ரிங்கோட பவர் மார்னிங் 6 o'clock வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஆனால் அது நைட்குள்ளே டிஸப்பியர் ஆகிடுமே. ஆமாம், கண்டிப்பாக அது டிஸப்பியர் ஆக போகிறது தான். பட் அவளுக்கு அப்படின்னா என்ன ஃபீலிங்னு புரிய வைக்கணும்ல. ஆனால் இதனால அவள் ரொம்ப ஹர்ட் ஆவாளே. பட் இட்ஸ் ஓகே, அவளுக்கு ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறம் அவளால் இன்னொரு பார்ட்னர் செலக்ட் பண்ண முடியும்ல. ஆமாம், ஓகே, ஏதோ நீ சொல்கிற, நானும் கேட்குறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க. எழுந்துரு வையன், எழுந்துரு. சோரியா இதுக்கிட்டே காலங்கத்தில் போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க. அம்மா, என்னடி கோலம் இது? அது இன்னைக்கு ரோஸ் டே இல்லை, அதுதான் ரெட் வித் ரெட். அழகாக இருக்கா? ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து நான் இன்னைக்கு போடணுன்னே பர்ச்சேஸ் பண்ணேன் தெரியுமா? எப்படி அழகாக இருக்கேனா? கேவலமாக இருக்க. என்ன சீரியஸாக நல்லா இல்லை. என்னடி ட்ரெஸ் இது? இது சாரி வயன், நல்லா இல்லையா என்ன? நான் சாரியில் அழகாக இருப்பேன்னு நினச்சேன். ஆக்சுவலி நீ அழகாக தான் இருக்க, பட் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டில் இருக்கிறது இந்த காஞ்சனா படத்தில் சுரக்காத்த போல், அதில் ஒரு ஜம்போட வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. ஐம் சாரி, பட் உனக்கு தெரியும்ல என்னால் பொய்யா ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் தர முடியல. ஐம் சாரி. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்செட்டாக அவள் பெட்டில் போய் உட்காந்துக்கிறான். இப்போ அந்த ஏஞ்சல் தலையிலேயே அடிச்சுக்குது, இன்னொரு ஏஞ்சல் விழுந்து சிரிக்குது. ஆக்சுவலி நீ சொன்னது தான் கரெக்டு. நான் கூட இவளை என்னமோன்னு நினச்சேன், பட் இவளுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வரவே வராது, விட்டுலாம், அவள் எக்கையோட கெட்டு போகட்டும். அப்போ உங்கள் ஃப்ரெண்டை சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் அவகிட்ட போறீங்க. ரியா, வாட்ஸ் ஹேப்பன்ரா? நத்திங் பேப், இட்ஸ் ஓகே, நான் ஓகே தான். ஆக்சுவலி இன்னைக்கு அவன் வரேன்னு சொன்னான், சும்மா ஏதாவது பார்க்குக்கு போயிட்டு வரலான்னு நினச்சேன். நான் போகல, அவனையும் வர வேணாம் சொல்லிட்டேன். வைடா. இல்லடி, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இங்கே பாரு, இங்கே வா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவனை எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்க வரான், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உங்கள் மிரர் கிட்ட உட்கார வைக்கிறீங்க. ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைக் அவளுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி மேக்கப் பண்ணி விடுறீங்க. அவள் ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு இந்த சாரி வந்து அழகாக இருக்கு, பட் இந்த மேக்கப்புக்கு இந்த சாரி சூட் ஆகலை. ஸோ வெயிட் அ மினிட் அப்படின்னு உங்ககிட்ட இருக்க ஒரு ரெட் கலர் லாங் ஃப்ராக் அதை எடுத்து அவள் கையில் கொடுக்குறீங்க. இது போட்டுக்கோ, இது உன்னை அப்படியே அழகாக காட்டும்.
லைக் அப்படி பிரின்சஸ் மாதிரி இருப்ப. போட்டுக்கோ உங்கள் ஃப்ராகை அவள் கையில் கொடுக்குறீங்க. அவளும் அதை போட்டுட்டு வெளியே வரா. பா மச்சான் செம்ம அழகா இருக்க. இன்னைக்கு சீரியஸாக சொல்கிறேன், அவன் மேலே பைத்தியமாக போகிறான். ஆல் தி பெஸ்ட். ஏய் ஒரு நிமிஷம், இந்த அப்படி இது நீயா என்ன? நான் தான். எனக்கு தெரியும் அவன்கிட்டயும் வண்டி இல்லை, அவன்கிட்டயும் பைக் இல்லைன்னு. ஏன் இன்னைக்கு கூட பஸ்ஸில் சுற்றிட்டு இருக்கீங்க? இந்த பொடி என்னோட ஸ்கூட்டியில் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நான் பார்க்குறது நிஜமாலுமே ஒயனை தானா? நான் ஒயன்தாண்டி. நான் உன்னோட லவ்க்காகலாம் செய்யலை, உனக்காக தான் செய்கிறேன். போயிட்டு வா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கீ கொடுத்து அனுப்பி வச்சிருப்பீங்க. வாட் ஹேப்பன் டு யூ ஒய்யன்? லவ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா எப்போலேருந்து? பட் பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு போட்டோம். நல்லா இருங்கடி, எங்கே இருந்தாலும் நல்லா இருங்கடி. எனக்கு செட் ஆகலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் செட் ஆனவங்களாச்சும் நல்லா இருங்கடி. அப்போது உங்களோட ஒரு ரிங் க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு ரோஸ் டே யார் ஹீரோவாக இருக்குன்னு கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்கள நான் பின் பண்ணி விடுறேன். ஓகேவா? டாடா, பை பாய்.